Hi students. இப்போ exercise 1.1ல 12th sum பார்க்க போறோம். Find A matrix such that A into 5 3 minus 1 minus 2 is equal to 14 7 7 னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா A ஓட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்போ டு ஃபைண்ட் நமக்கு என்ன அப்படின்னா A அப்படிதானே. இப்போ நான் இதில் என்ன எடுத்துக்கிறேன்னா இதுக்கு நேமிங் கொடுத்துக்க போகிறேன். நமக்கு கொடுத்துருக்க வேறு ரெண்டு ட்ரூ மேட்ரிக்ஸ்க்கு நேமிங் கொடுத்துக்க போகிறேன். அப்போது லெட் B is equal to 5 3 minus 1 minus 2, C is equal to 14 7 7 7. ஓகேவா? அப்போது இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இதை நான் பின்னு எடுத்திருக்கேன், இதை சின்னு எடுத்திருக்கேன்னா அப்போது கிவன் என்ன அப்படின்னா A B is equal to C. நமக்கு என்ன தேவை? A மட்டும்தான் தேவை. அப்போ இந்த B எனக்கு வேணாம். அப்போ இந்த Bயை நான் லெஃப்ட் சைடு எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போது Bயோட B இன்வர்ஸை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகிடும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். ஓகேவா? B மேட்ரிக்ஸோட அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணினா ஐடென்டிட்டியாக எனக்கு மாறிடும். அப்போது நான் இந்த B எனக்கு தேவையில்லை. அப்போ நான் Bயை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் B இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நம்ம இதில் சில ஈக்குவேஷன்ஸ்லாம் செய்வோம். நமக்கு தேவையானதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். அது மாதிரி கான்செப்ட் தான். இந்த இடத்துல எனக்கு B தேவை இல்லை. அதனால் நான் Bயை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது B இன்வர்ஸால் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறேன். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ரீயாக மல்டிப்ளை பண்ணணுமா போஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்றது தான். ப்ரீ போஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும், போஸ்ட் அப்படின்னா இதுக்கு பின்னாடி மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பின்றது எனக்கு செகண்டாக இருக்கனால நான் போஸ்ட் இதுக்கு அடுத்து தான் மல்டிப்ளை பண்ணணும். B இன்ட்டு B இன்வர்ஸ் தான் என்னது? I அப்படின்றது. அப்போது மல்டிப்ளை B இன்வர்ஸ் போஸ்ட் மல்டிப்ளைன்னு எழுதிக்கோங்க. போஸ்ட் மல்டிப்ளை B இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகேங்களா? அப்போது என்ன வரும்? A இன்ட்டு B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு ரெண்டு சைடும் தானே B இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ C இன்ட்டு B இன்வர்ஸ். B இன்ட்டு B இன்வர்ஸோட வேல்யூ என்னன்னு சொன்னேன்? I, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போது A இன்ட்டு B இன்வர்ஸோட வேல்யூ ஐயா மாறிடும். C B இன்வர்ஸ். அப்போ A இன்ட்டு I இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அகெயின் ஐடென்டிட்டி தான். அப்போ A is equal to C B இன்வர்ஸ். அப்போ ஏக்கு நான் சியையும் இன்ட்டு B இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எனக்கு ஏன்ற மேட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? C எனக்கு தெரியும், B தெரியாது, B இன்வர்ஸ் தெரியாது, B மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ நான் B இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். பட் டு ஃபைண்ட் B இன்வர்ஸ், B இன்வர்ஸோட ஃபார்முலா என்னப்பா? 1 B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by modulus of B into adjoint B. adjoint B modulus of B வருதான்னு பார்ப்போமா? modulus of B எப்படி கண்டுபிடிப்போம்? B is equal to 5 into 2 minus 10 minus 1 into 3 minus 3 இடையில ஒரு மைனஸ் போடுவோம். அப்போ ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ மைனஸ் 10 ப்ளஸ் 3 is equal to minus 7 is not equal to 0. அப்போ B inverse is exists. அப்போ B inverse exist ஆகுதுன்னா அப்போ adjoint A கண்டுபிடிக்க போகிறோம். adjoint A எப்படிப்பா 2x2 மேட்ரிக்ஸில் கண்டுபிடிக்கிறது? adjoint B, இங்கே B இருக்கனால adjoint Bன்னு சொல்லிடுவோம். அப்போ B எப்படி கண்டுபிடிக்கிறது? டயக்னலோட பிளேஸ் சேஞ்ச் அண்ட் த சைன் சேஞ்ச். அப்போ பிளேஸை நான் சேஞ்ச் பண்ணேன்னா -2 5, அடுத்ததுக்கு சைன் சேஞ்ச் பண்ணேன்னா -3 1, அவ்வளோதான். இப்போ எனக்கு adjoint Bயும் கிடச்சிருச்சு. அப்போ மாடலஸ் ஆஃப் B கிடச்சிருச்சு, adjoint B கிடச்சிருச்சு. அப்போ B இன்வர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by -7 into adjoint B யோட வேல்யூ -2 -3 1 5. ஓகே, இப்போ B இன்வர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் A is equal to நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? A is equal to C into B இன்வர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். C இந்த மேட்ரிக்ஸ் என்னது? 14 7 7 7. இதான B C இந்த மேட்ரிக்ஸ். B இன்வர்ஸ்க்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1 by -7
into -2 -3 1 5 ஓகேங்களா. இப்போ இந்த 1/7 இது இந்த மேட்ரிக்ஸ் சியை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சி காமனாக இருக்குது. அப்போ சின்ற நம்பரை நான் காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ வெளியில் எடுத்தேன்னா 1/-7 இன்ட்டு இதுலேருந்து 7 காமனாக வெளில எடுத்துட்டேன்னா 2 1 1 1 இன்ட்டு -2 -3 1 5 ஓகே. இந்த 7 7 கேன்சல். அப்போ -1ன்றது மட்டும் எனக்கு வெளில இருக்குது. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன போகிறோம்? 2 × 2 -4 + 1 2 3s are -6 1 × 5 + 5 1 × -2 -2 1 × 1 + 1 1 × -3 -3 1 × 5 + 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -1 × -3 சப்ராக்ட் பண்ணால் -1 இதை சப்ராக்ட் பண்ணால் -1 இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 2. இப்போ இந்த -1 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும் உள்ளே போய். அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகிடும். 3 1 1 -2 இட் இஸ் த ஏ மேட்ரிக்ஸ். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஃபைண்ட் த ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏ இன்டூ சம்திங் ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டோம்னா கிவன் மேட்ரிக்ஸ்க்கு நேமிங் கொடுத்துக்கிட்டோம் பி அண்ட் சின்னு. அப்போ கிவன் கண்டிஷனை ஏபி இஸ் ஈக்குவல் டு சின்னு நம்ம டெஃபைன் பண்ணிக்கிட்டோம். அந்த டெஃபினேஷன்லேருந்து எனக்கு தேவை ஏ தான், பின்றது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கனால அந்த பியை நான் எலிமினேட் பண்ணுறதுக்காக பி இன்வர்ஸால் போத் சைட்ஸும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அது ப்ரீயாக மல்டிப்ளை பண்ணுமா போஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுமான்றதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். செகண்டாக இருக்கிறதுனால நான் போஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு இப்போ பி ஏன்னு இப்படி இருந்தது அப்படின்னா நான் ப்ரீயாக மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல ஐன்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா, அது கரெக்டாக பண்ணணும். அப்போ போஸ்ட்டாக நான் மல்டிப்ளை பண்ணி இதை ஐயா மாற்றிட்டேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ் ஆல்ரெடி நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். இன்வர்ஸை கண்டுபிடிச்சோம். சியையும் பி இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஏன்ற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, திஸ் சம் ஓவர். நெக்ஸ்ட் சம் A is equal to 1 -1 2 0. B is equal to 3 -2 1 1. C is equal to 1 1 2 2. A cross AX B is equal to C. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AX B is equal to C ன்னு கொடுத்துருக்காங்க. To find matrix X. எக்ஸோட வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஏபிசி இவங்க இதில் நேமிங் அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட. இதில் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். ஏஎக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி. எனக்கு எக்ஸு தான் நமக்கு தேவை. அப்போது ஏவும் பியும் நமக்கு அன்வான்டாக இருக்குது இந்த இடத்துல. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, பின்னாடி இருக்கிறது பி. அப்போது நான் ஏவை கேன்சல் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், பி கேன்சல் பண்ணணும்னா பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஏ இன்வர்ஸை நான் எங்கே மல்டிப்ளை பண்ணணும்? ப்ரீயாக மல்டிப்ளை பண்ணணும், அதாவது முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். பி இன்வர்ஸை போஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போது மல்டிப்ளை ப்ரீ அண்டு போஸ்ட் ஆன் ஏ இன்வர்ஸ் அண்டு பி இன்வர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஏ இன்வர்ஸ் போஸ்ட் ப்ரீயாக வந்து ஏ இன்வர்ஸையும் போஸ்ட்டாக பி இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆன் போத் சைட்ஸ். அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா என்னப்பா வரும்? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ் பி இன்ட்டு பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ ரெண்டு சைடும் அகைன் நம்ம இங்கேயும் தானே மல்டிப்ளை பண்ணோம். அப்போது இங்கே ப்ரீயாக நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா சிக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸ் வரணும். அடுத்தது பி இன்வர்ஸை நான் போஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா சிக்கு போஸ்டில் தான் பி இன்வர்ஸ் வரணும். ஓகேயா, இந்த இடத்துல நமக்கு வேல்யூ மாறக்கூடாதுன்றதுக்கு தான் ப்ரீ போஸ்ட்டுன்றது எழுதணும். இதில் மாற்றி எழுதிடக்கூடாது. இப்போ சிக்கு ப்ரீயாக வந்து ஏ இன்வர்ஸ் வரணும், போஸ்ட்டாக பி இன்வர்ஸ் வரணும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடும்? ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஐ ஆயிடும், பி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஐ ஆயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டு ஃபைண்ட்
A inverse. A inverse க்கு formula என்னது 1 by modulus of A into adjoint A. அப்போ modulus of A ஓட value modulus of A is equal to 1 into 0 0 minus 2 into minus 1 minus 2 minus into minus plus ஆயிரும் அப்போ 2. அப்போ modulus of A ஓட value 2. அப்போ adjoint A எடுத்து இப்போ it is not equal to 0 hence A inverse is x8. அடுத்தது adjoint A கண்டுபிடிக்க போறோம். adjoint A is equal to adjoint A என்ன பண்ணுவோம் diagonals கவனிப்போம். அதுல place change அல்லது sign change. அப்போ place change பண்ணனா 0 1 ஆயிடும். sign change பண்ண அப்படினா 1 minus 2 வந்துரும். அப்போ adjoint A modulus of A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A inverse formula substitute பண்ணலாம். A inverse 1 by modulus of A ஓட value 2 adjoint A 0 1 minus 2 1. அப்போ A inverse find out பண்ணியாச்சு. அடுத்து நம்ம find out பண்ண வேண்டியது B inverse. To find B inverse. இப்போ B inverse நம்ம கண்டுபிடிக்கணும். B matrix எடுத்து எழுதிக்கலாம். B is equal to 3 minus 2 1 1. அப்போ B inverse ஓட formula 1 by modulus of B into adjoint B. modulus of B கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 3 into 1 3 minus into minus plus ஆயிடும் 1 into 2 2. அப்போ 5 is not equal to 0. B inverse is x8. அப்போ adjoint A எடுத்து கண்டுபிடிக்கிறோம். adjoint A is equal to adjoint A இல்ல adjoint B. adjoint B place change and diagonal change. place change பண்ணா 1 3 diagonal ஓட sign change. sign change பண்ணா 2 minus 1. ஓகே adjoint B கிடைச்சிருச்சு. அடுத்தது B inverse is equal to 1 by 5 1 2 minus 1 3. ஓகே B inverse find out பண்ணியாச்சு. A inverse find out பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த கண்டிஷன் x is equal to A inverse C B inverse அப்படிங்கற கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x is equal to A inverse C B inverse. A inverse ஓட வேல்யூ என்னது 1 by 2 into 0 1 minus 2 1. C ஓட வேல்யூ என்னது 1 1 2 2. B inverse ஓட வேல்யூ என்னது 1 by 5 1 2 minus 1 3. ஓகே இந்த மூணு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸை தனியா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். நம்ம நம்பர்ஸ் 1 by 10 மாறிடுமா 5 into 2 10 மாறிடும். ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் 0 into 1 0 1 into 2 2. அடுத்து 0 into 1 0 1 into 2 2 minus 2 into 1 minus 2 1 into 2 2 plus 2 minus 2 0 ஆயிடும். அடுத்து minus 2 into 1 minus 2 plus 2 0 ஆயிடும். அடுத்து 1 2 minus 1 3. again multiply பண்ண போறோம். 1 by 10 அப்படியே வெளில இருக்கட்டும். 2 1 2 into 1 2 2 into minus 1 minus 2 2 into 2 4 2 3s are 6. 0 into 1 0 0 தான். 0 வால மல்டிப்ளை பண்ண ரோவை மல்டிப்ளை பண்ணா ஃபுல்லாவுமே என்னதான் ஆயிடும் 0 வா தான் மாறிடும் நமக்கு. இப்போ 1 by 10 2 minus 2 0 4 plus 6 10 0 0. இப்போ நான் இந்த 10 உள்ள 1 by 10 இருக்கா அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னவாயிடும் 0 1 by 10 ன்றப்ப கேன்சல் ஆகி 1 ஆயிடும் 0 0. அப்போ x ன்ற மேட்ரிக்ஸ் 0 1 0 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். ஓகே, திரும்ப கவனிங்க. A B C மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A x B is equal to C ன்ற கண்டிஷன் கொடுத்து find the x மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு ப்ரீல இருக்கிறது A, போஸ்ட்ல இருக்கிறது B. அப்போ A இன்வர்ஸால முன்னாடியும் B இன்வர்ஸால பின்னாடியும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நீ முன்னாடி இந்த இடத்துல எழுதும் பொழுது கேர்ஃபுல்லாக எழுதணும். Cக்கு முன்னாடி தான் A இன்வர்ஸு, Cக்கு
போஸ்ட்டில் தான் பி இன்வர்ஸ் இருக்கணும். இப்போ அந்த சைடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்ற கண்டிஷன் வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி இன்ட்டு பி இன்வர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அடுத்து பி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அடுத்தது அந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.